உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாசத்தின் ஓட்டம். அதை தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 4:7. யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:7 வாசிப்போம். நல்ல காத்து கொண்டேன். அதை தான் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் விசுவாச ஓட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். விசுவாச ஓட்டத்திலே நாம் அநேக விதமான போதனைகளை நாம் கேட்கின்றோம். இந்தியாவிலே ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அவர்கள் 3 தலைமுறைகளாக அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை. இந்த மனிதன் நினைத்தாராம், தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகனை கொண்டு போய் ஒரு பள்ளியிலே சேர்த்து விட்டாராம். சில நாட்களுக்கு பின்பு அவனுடைய பள்ளியிலே உலகத்தை குறித்து ஒரு பாடம் நடத்தப்பட்டது. அப்போ ஆசிரியர் சொன்னார், உலகம் எப்படி இருக்கிறது? உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தாராம். அந்த மகன் என்ன செஞ்சான், வீட்டுக்கு சென்று சத்தமாக அவன் சொல்லி கொண்டிருந்தான், உலகம் எப்படி இருக்கிறது? உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லி சத்தமாக தொடர்ந்து சொல்லி கொண்டே இருந்தான். அதை கேட்ட அவனுடைய தகப்பன் அவனை அழைத்து வெளியே கொண்டு வந்து, இந்த நம்முடைய நிலங்களை பார் என்று சொன்னாராம். அவன் பார்த்து விட்டான். மறுபடியும் அவர் தகப்பனார் என்ன சொன்னார், 1 கிலோமீட்டர் நடக்க வைத்து மீண்டுமாக இந்த நிலத்தை பரப்பை பார் என்றாராம். பார்த்தான். அதுக்கப்புறம் அவர் சொன்னாராம், உலகம் உருண்டை அல்ல, எப்படிப்பட்டது? தட்டையானது என்று சொல்லி மீண்டும் 1 கிலோமீட்டர் நடக்க வைத்து அங்கிருந்து காமிச்சாராம். இந்த உலகம் எப்படி இருக்கு? தட்டையாக இருக்கிறது. என்னுடைய தகப்பனுடைய தகப்பன் விவசாயம் செய்தவர், என்னுடைய தகப்பனார் விவசாயம் செய்தவர், நானும் விவசாயம் செய்கிறேன். இந்த பூமியை குறித்து நன்கு நான் அறிவேன். ஆகையினாலே நான் சொல்கிறேன், எந்த இடத்துல எந்த காலத்தில் எந்த பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நன்கு அறிந்தபடினாலே நான் சொல்கிறேன், உலகம் எப்படி இருக்குது? தட்டையாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த பையன் கன்வின்ஸ் ஆகிட்டான். சரி, வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லும்போது அந்த மாஸ்டர் கேட்குறாரு, ஆசிரியர் கேட்குறாரு, உலகம் நேற்று படித்தோம், என்ன படித்தோம்? உலகத்தை குறித்து படித்தோம், எர்த்தை குறித்து, அது எப்படி இருக்கிறது என்று சொல்லி. இந்த பையன் எந்திரிச்சோன்னா என்ன சொன்னான்? உலகம் தட்டையாக இருக்கிறது என்று சொன்னான். சொன்னோன்னா அந்த மாஸ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது இந்தியா ஸ்கூல் இருக்கிறனால ஒரு பெரம்பு எடுத்தார், ஒரு அடி கொடுத்தாரு, டப்புன்னு. நான் நேற்று பூரா சொன்னேன் உலகம் எப்படி இருக்குது? உருண்டையாக இருக்குன்னு, நீ இப்போ என்ன சொல்கிற? தட்டையாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு அடித்தார். அடித்த உடனே இந்த பையன் அப்படியே உட்காந்துட்டான். சரின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு செல்கிறான். வீட்டில் சென்று மறுபடியும் அந்த பாடத்தை அவன் படிக்கிறான். என்ன சொல்கிறான்? உலகம் எப்படி இருக்கிறது? உருண்டையாக இருக்கிறது. அவங்க அப்பா பார்த்தாரு, பலார்னு ஒன்று கன்னத்தில் கொடுத்தாரு. நேற்று பூரா சொன்னேன், நடந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து உனக்கு சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? உலகம் எப்படி இருக்குன்னு, தட்டையாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ நீ மறுபடியும் என்ன சொல்கிற? உருண்டையாக இருக்குது. இப்போ அந்த பையன் டிசைட் பண்ணிட்டான், எர்த்தை குறித்தே படிக்கக்கூடாதுன்னு. இது படித்தாலே இது பிரச்சனை ஆகுதுன்னு விட்டான். நாட்கள் சென்றது, பரீட்சை வந்தது. பரீட்சையில் அன்ஃபார்ச்சுனேட்லி முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, உலகம் எப்படிப்பட்டது? இப்போ இவன் எழுதணும். உருண்டையானதுன்னு எழுதுனா அப்பா கோச்சுக்குவார், தட்டையானதுன்னு எழுதுனா யார் கோச்சுக்குவா? டீச்சர் கோச்சுக்குவாங்க, ஆசிரியர். இப்போ என்ன செய்கிறது இவனுக்கு தெரியல. யோசித்து பார்த்தான். அவன் ஒரு அழகான ஒரு பதில் கண்டுபிடிச்சி எழுதினான்.
ஸ்கூலுக்கு வந்தா உலகம் எப்படி இருக்குது? உருண்டையாக இருக்கிறது. வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கிறது? தட்டையாக இருக்கிறதுன்னு சொல்லி எழுதிட்டான்னா. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கேட்கிற போதனைகள் இப்படி தான் இருக்குது. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்கிறது, அதோடு கூட சோதித்து பாருங்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிறதை எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியம், அநேக போதனைகளை கேட்கிறோம். அதை எதோடு கூட கம்பேர் பண்ணோம்? நம்முடைய வேத புஸ்தகம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத புஸ்தகத்திலோடு கூட நீங்களும் நானும் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். சென்ற வாரம் நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? விசுவாசமும் கிரியையும், ஃபெய்த் அண்ட் குட் ஒர்க்ஸ், ஒர்க் ஆர் ஃப்ரூட், இதை குறித்து பார்த்தோம். விசுவாசமும் கிரியையும் பிரித்து பார்க்க முடியாது. கிரியை என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு, அவுட்கம், ரிசல்ட். அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நல்ல ஃப்ரூட், நல்ல கனிகளை தர வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி எப்படி ஆகும்? வீண் முயற்சியாக மாறிவிடும். நீங்களும் நானும் முயற்சி செய்வதற்கு பதிலாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது பயிற்சி செய்ய வேண்டும். எதை? விசுவாசத்தை நீங்களும் நானும் பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் விசுவாச ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓட முடியும். பரிசுத்த பவுல் சொன்னதை போல, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்ல முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்ல முடியும். நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும். விசுவாசமும் கிரியையும் வேறு வேறு அல்ல, அவை ஒன்று என்று சொல்லி பார்த்தோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே, கர்த்தர் பிதாவானவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னன்னா, அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே. மார்க் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்கிறாள், அவளை தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி. நீங்களும் நானும் நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நற்கிரிகளை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமே. ஆனால் முதலாவதாக நம்முடைய விசுவாசத்தை நீங்களும் நானும் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டுமே. ஆனால் நம் விசுவாசத்தை நீங்களும் நானும் வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசத்தின் நிலையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். விசுவாசத்தில் பலவிதமான நிலைகள் இருக்கிறது. அதில் சுருக்கமாக 2-3 காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த நாளில் விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம். ஆதி பாவம் எதனால் வந்தது? கீழ்ப்படியாமையினாலே வந்தது. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் அப்படி தான் நினைப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவைகள் எல்லாம் உலகத்தினாலே உண்டானவைகள் என்று சொல்லி. இதுதான் பாவம்.
கண்ணின் இச்சை, சரீரத்தின் இச்சை, ஜீவனிடத்திலே பெருமை. இதே காரியத்தை தான் ஆதி பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் இதை செய்தார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு நல்லதும் புசிப்பதற்கு நல்லது சரீரத்தின் இச்சை, இரண்டாவதாக பார்ப்பதற்கு இன்பம், இன்பம் கண்ணின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு ஜீவனிடத்திலே பெருமையுமாய் இருக்கிறது. இந்த பாவம் உலகத்தினாலே உண்டானது, இது தேவனாலே உண்டானது அல்ல. இவைகளை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படியாமல் போனார்கள். ஏன் கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின் மீது என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதனால தான் அவர்களாலே நிலைத்து நிற்க முடியவில்லை தேவனுடைய வசனத்திலே. இப்போ மோசே கானான் தேசத்துக்கு போனாரா? போல. ஏன் போல? மலையை பார்த்து என்ன சொன்னாரு? பேச சொன்னாரு. இவர் என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. அப்ப என்ன செஞ்சிட்டாரு? ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால், விசுவாசம் இல்லாமல் போனபடினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இப்ப எதனால போகவில்லை? விசுவாசிக்காதபடினாலே. அப்ப விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரம கானான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரம கானானுக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமே. ஆனால் தேவன் நினைக்கும் அளவிற்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். ஏன் இஸ்ரவேல் மக்கள், அதாவது 12 வேவுக்காரர்களை அனுப்புனாங்க. 10 பேர் எப்படி வந்தாங்க? துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். அந்த 10 வேவுக்காரர்களும் அவருடைய குடும்பமும் ஏன் கானான் தேசத்துக்கு போகவில்லை என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19வது வசனத்தை வாசிப்போம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால் அவர்கள் போகல? அவிசுவாசத்தினாலே. அப்போ விசுவாசம் மிகவும் முக்கியம். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே. ஆனால் முதலாவதாக என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். அது மிகவும் முக்கியம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். எதனால் ஆசீர்வதித்தார்? ஈசாக்கை பலியிட்டதினாலே அல்ல. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதி எனப்பட்டது. அவன் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசித்தபடினாலே அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். தானியேலை குறித்து பார்ப்போம். தானியேல் சிங்க கெபியிலிருந்து ஏன் தேவன் அவனை விடுவித்தார் என்று சொன்னால் அவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பார்த்தோம், விசுவாசத்தின் வெளிப்பாடு என்னது? கிரியை. விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு என்னது? கனிகள் என்று சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அவிசுவாசத்தின் வெளிப்பாடு என்னது? பாவம். இந்த அவிசுவாசத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் வாழ முயற்சித்தால் நம்ம நிச்சயமாக என்ன செய்வோம்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வோம். விசுவாசத்தின் வெளிப்பாடு நற்கிரிகை, விசுவாசத்தின் வெளிப்பாடு கனிகள். ஆனால் அவிசுவாசத்தின் வெளிப்பாடு என்னன்னா பாவம். நீங்களும் நானும் அப்போ ஒருவேளை நம்ம ஒரு கேட்போம், அப்போ நாங்கள் விசுவாசிக்கிறதே இல்லையா? நாங்கள் விசுவாசிக்கிறதுனால தானே திருச்சபைக்கு வந்திருக்கோம். நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் நிதானிக்க வேண்டும். அதை தான் பரிசுத்த பவுல்
2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களா என்று நீங்களே உங்களை என்ன செய்யணும்? சோதித்து அறிய வேண்டும். இப்போ ஒரு கேள்வி, எப்படி சோதித்து அறிய முடியும்? டெம்பரேச்சர் இருக்குது, காய்ச்சல் இருக்குன்னா என்ன செய்வோம்? தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்போம். அப்போ விசுவாசம் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு கேள்வி இல்லையா? அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய விசுவாச நிலை எந்த அளவிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த வாரம் பார்க்க போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரத்தில் அந்த விசுவாசத்தை எப்படி பெருக்க முடியும் என்பதை அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். என்னென்ன செய்ய போகிறோம்? இந்த வாரம் நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலையை பார்க்க போகின்றோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். உடன் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசி, இப்போ இந்த டேமை தான் நம்ம தியானிக்க போகின்றோம். அற்ப விசுவாசி, ஆங்கிலத்தில் என்னது? லிட்டில் ஃபெய்த். இன்னைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வரக்கூடிய நாட்களில் அடுத்த காரியங்களை குறித்து தியானிப்போம். இந்த நாளில் லிட்டில் ஃபெய்த் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே, லிட்டில் ஃபெய்த் என்று சொல்லி. இந்த லிட்டில் ஃபெய்த் என்று சொல்லக்கூடியது வேதாகமத்திலே 4 இடங்களிலே இருக்கிறது. இந்த 4 இடங்களில் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார்? அந்த காரியம் ஒருவேளை உங்களிலும் என்னிலும் இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட விசுவாசிகள்? அற்ப விசுவாசிகள். இதை தான் பார்க்க போகிறோம். சரியா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ இந்த லிட்டில் ஃபெய்த்தில் முதலாவது என்னன்னா worrying faith. இப்போ தமிழில் என்ன சொல்லலாம்? கவலைப்படுகிற விசுவாசம். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களுடைய ஃபெய்த் எப்படி இருக்கு? கவலைப்படுகிற விசுவாசமாக இருக்கிறது. இந்த வசனத்தை முதல்ல இருந்தே வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவோ? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்ப இந்த அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த், அதனுடைய முதல் நிலை என்னன்னா, என்ன நிலை? கவலைப்படுகிற ஒரு விசுவாசம். விசுவாசம்லாம் இருக்கு, ஆனால் என்ன செய்வோம்? கவலைப்படுவோம். ஒரு வயதான ஒரு மூதாட்டியாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு பொழுதே போல, அதனால் நான் என்ன செய்கிறேன்? கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிறேன். இல்லை, அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கவலைப்படுகிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆனால் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதற்காக கவலைப்படுகிறோம்? மெட்டீரியலிஸ்டிக், உலகத்தின் தேவைகளுக்காக நீங்களும் நானும் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். இந்த கவலை என்னன்னா, அநேக நேரங்களில் பாஸ்ட், நம்முடைய கடந்த காலத்தை குறித்த ஒரு கவலை. கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு வந்துவிடுமோ என்று கவலைப்படுகிறோம். அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு கவலை. அநேக நேரங்களில் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் இந்த கவலைப்படுகிறதுனால நீங்களும் நானும் விசுவாசத்தை நீங்களும் நானும் இழந்து போகின்றோம். இந்த கவலைப்படுகிற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய விசுவாசத்தை கரைய செய்து அவிசுவாசத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்தும். ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்கிறார், கவலைப்படுவது என்று சொன்னால் வாங்காத கடனுக்கு வட்டி செலுத்துவது இல்லை. வாங்கவே இல்லை, கடனே வாங்கலை, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுதான் ஒரி, அதுதான் கவலை. கவலை என்பது என்னது? ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் டு அன்பாரோட் லோன். அந்த காரியத்தை நீங்களும் நானும் விட வேண்டும். ஒருவேளை நீங்களும் நானும் கவலைப்படுகிறவர்களாக இருந்தால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஃபெய்த் உள்ளவர்கள்? லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசிகளாக இருக்கிறோம். சரி, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? இல்லை, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணுமா இல்லையா? கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் சூழ்நிலையை பார்த்தா கவலைப்படாமல் இருக்க முடியாதே. அதனுடைய தீர்வும் இதே அதிகாரத்தில் இதே இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். வாசிப்போமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது கவலைகள் எல்லாம் மாறும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதிர்காலம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கடந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இனி வராமல் பாதுகாத்து கொள்ளப்படும். உங்களுடைய தேவைகள், உலக பிரகாரமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவருடைய, இது அடுத்த வாரம் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அவருடைய நீதினா என்ன, அதை தேடுவதுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு வச்சுக்கங்க, என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அதை தேடினா என்ன போகும்? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும். அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம் நீங்கும். முதலாவதாக அற்ப விசுவாசம், அதனுடைய முதல் நிலை என்னது? கவலைப்படுகிற விசுவாசம். இந்த விசுவாசத்திலிருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். இப்போ கவலை எதை கொண்டு வரும்னா, ஒரு மனிதன் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். நாளைக்கு என்ன நடக்கும். அவனுக்குள்ளாக என்ன வரும்? பயம் வரும். கவலை எதை கொண்டு வருமா? பயத்தை. worry brings fear. சரி, அடுத்த வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்ப என்ன செஞ்சாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? அப்ப அற்ப விசுவாசம் இது என்னது? ஃபியரிங் ஃபெய்த். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? பயப்படுகிற காரியங்கள். இந்த பயம் ஏன் வந்தது? கவலைப்படுவதினாலே பயம் வந்தது. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். என்ன சம்பவம்? படகுல போயிட்டு இருக்காங்க. சீஷர்கள் கூட யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் எந்த இடத்துல இருக்காரு? பின்னணியத்தில் இருக்காரு. அதான் வீக்கஸ்ட் பாயிண்ட். நம்முடைய வாழ்க்கையில் வீக்கஸ்ட் பாயிண்ட்ல யார் நிற்கிறா? ஸ்ட்ராங்கான கடவுள் நிற்கிறாரு.
நம்ம ஆனாலும் என்ன செய்வோம், நம்ம பயந்து விடுவோம். நம்ம பயந்து, அவர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். அந்த ஷிப்பில் யார், அந்த போட்டில் யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கோம். அவர்கள் சொல்ல நாம் மடிந்து போகிறோம்னு சொல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கே கவலை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பயம் வந்தவுடனே அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கவலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பயப்படுவதனாலே நீங்களும் நானும் என்ன ஃபெய்த் வச்சுருக்கோம், அற்ப விசுவாசம் வைத்திருக்கிறோம். அற்ப விசுவாசத்தின் அடுத்த நிலை என்னது, பயமான ஒரு சூழ்நிலை. எதற்கெடுத்தாலும் பயம். இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அவங்க வாழ்க்கையில் நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்குமோ, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே நடந்த காரியம் மீண்டும் ஒரு முறை நடந்து விடுமோ என்கின்ற அநேக நேரங்களிலே பயம். இந்த பயத்தை வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கும் எனக்கும் அற்ப விசுவாசம் இருக்கும். கவலையை விட வேண்டும். அந்த கவலைகளை பட்டுக்கொண்டிருக்கும் போது அது பயமாக உருவாகும். அந்த பயம் மீண்டும் எதை உருவாக்கும், திகிலை உருவாக்கும். முதல்ல என்ன வரும், கவலை, ஒரி பிரிங்ஸ் ஃபியர். பயத்தை, பயம் என்ன ஆகும்னா உங்களுக்கு திகிலை கொண்டு வந்து விடும். அநேக நேரங்களில் அந்த ஃபியர் வந்துருச்சுன்னா நம்ம திங்கிங் பவரை என்ன ஆயிரும், பேரலைஸ் ஆயிரும். நம்மளால் திங்க் பண்ணவே முடியாது. சில நேரங்களில் பிளாக் அவுட் ஆயிரும். ஏன் தெரியுமா, பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், நம்மளால் திங்க் பண்ணவே முடியாது. அப்போ பக்கத்தில் யார் சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை கேட்டுருவோம். அந்த பயம் இருக்கும்போது நம்மால் நம்முடைய காரியங்களை செய்ய முடியாது. நீங்களும் நானும் அந்த பயம் இருக்குமே, ஆனால் லிட்டில் ஃபெய்த் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த பயம் உள்ளவர்கள் போன வாரம் பார்த்தோம், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்குவார் என்று சொல்லி. அந்த புதிய வானத்திற்கும் புதிய பூமிக்கும் நீங்கள் செல்ல முடியாது. அதை தான் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இப்போ பயப்படுகிறவர்கள் எங்கே போய் சேருவாங்க, நித்திய அக்னிக்குள்ளாக போவார்கள். நித்திய அக்னி யாருக்காக நியமிக்கப்பட்டது, சத்ருவானவனுக்காக, பிசாசானவனுக்காக நியமிக்கப்பட்ட அக்னியிலே விழுவோம். அந்த பயம் இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்களும் இந்த பயப்படுகிறவர்களும் நித்திய அக்னிக்குள்ளாக போவார்கள். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பயம், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கவலை, இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே உங்களுடைய இருக்கக்கூடிய லிட்டில் ஃபெய்த், இருக்கக்கூடிய அற்ப விசுவாசத்தையும் அதை எடுத்து விட்டு உங்களுக்குள்ளாக என்ன வச்சு விடும், அவிஸ்வாசத்தை வைத்து விடும். அப்போ நீங்களும் நானும் நித்திய அக்னிக்குள்ளாக விட பாத்திரவான்களாக மாறுவோம். கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தின் நிலையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசத்தின் நிலையை நீங்கள் சோதித்தறியுங்கள். நீங்கள் பரிசோதித்து பாருங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் பெருக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக பார்த்தோம். அற்ப விசுவாசத்தின் முதல் நிலை என்னது, கவலைப்படுகிற விசுவாசம். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம்னா நம்முடைய விசுவாசம் அந்த நிலையில் அற்பமான விசுவாசமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோம் என்னது, பயப்படுகிற விசுவாசம். மூன்றாவதாக பார்ப்போமா, திகில். முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? போதும். இந்த வசனத்தை நம்ம படித்தோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சத்தியத்தை சொல்கிறார். இவருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுடைய செய்கைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லும்போது
இவர்கள் என்ன சொன்னாங்களாம்? 7வது வசனத்தை வாசிப்போம். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இது என்னன்னா இக்னோரிங் ஃபெய்த். அநேக நேரங்களில் கர்த்தர் செய்த பெரிய பெரிய அற்புதங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை நீங்களும் நானும் என்ன செய்வோம்? மறந்து போயிடுவோம். அற்புதங்களை மறந்து போவதனால என்ன ஆயிரும்? நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக மாறிவிடும். அதை தான் தொடர்ந்து சொல்றார், வாசிப்போம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, தொடர்ந்து வாசிப்போம். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாரு. இந்த டிசைபிளை பார்த்துட்டு, இப்போ தானப்பா நான் செஞ்சேன், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு கொடுத்தேன், 7 மீனை கொண்டு பெரிய அற்புதத்தை செஞ்சேன், இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? உணரவில்லையா? நினைக்கவில்லையா? மறந்து விட்டீர்களா? அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கர்த்தர் செய்த பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? மறந்து போகின்றோம். அப்போ அவருடைய அற்புதத்தையும் அவருடைய அதிசயத்தையும் நீங்களும் நானும் மறந்து போகும்போது அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அற்ப விசுவாசம். அப்போ என்ன செய்கிறோம்? இவர்கள் வேத வசனத்தையே மறந்துடும். இன்றைக்கி பூரா சொன்ன வசனத்தை வெளியே போகும்போது என்ன செஞ்சிடும்? நல்ல பிரசங்கம் பண்ணிங்க. ஒரு தடவை ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், இன்றைக்கி ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணிங்க. நான் சொன்னேன், நல்லா பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கன்னா, சொன்னீங்க நான் மறந்துட்டேன். அவ்வளோதான் இருக்குது. இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு கொடுத்தா நான் வாழ்நாள் பூரா என்ன செஞ்சுட்ருப்போம்? அதையே சொல்லிட்டு இருந்திருப்போம். இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து விட்டார்கள். அதற்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்குள்ளாக இருந்த அற்ப விசுவாசம். அந்த அற்ப விசுவாசம் அந்த நிலையில் இருந்தால் நீங்கள் கர்த்தர் செய்த எல்லா நன்மையும் மறந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? கவலைப்படுவோம். முதல்ல ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, காற்றையும் கடலையும் என்ன செஞ்சார்? அதட்டினார். அதே சுச்சுவேஷன் மறுபடியும் வருது, மறுபடியும் என்ன செய்கிறாங்க? ஆவேசம் ஆவேசம் கத்துனாங்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த அநேக அற்புதத்தை மறந்து மறுபடியும் பட்டிருக்கோமா இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா பட்டிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் இல்லை? அப்போ நமக்கு என்ன இருக்குது? அற்ப விசுவாசம் இருக்கிறது. கவலைகளோடு கூட இருந்தால், நீங்களும் நானும் பயத்தோடு கூட இருந்தால், நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசம் அவிசுவாசமாக இருக்கும். நமக்குள்ளாக இருக்கிறது அற்ப விசுவாசமாக இருக்கும். இந்த அற்ப விசுவாசம் எங்கே கொண்டு போய் முடிக்கும்? அவிசுவாசத்தில் கொண்டு போய் முடிக்கும். நீங்களும் நானும் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அற்ப விசுவாசமாக இருந்தாலும் தேவனிடத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே இந்த ஃபெய்த் தான் இருக்குது ஆண்டவரே என்று சொல்லும்போது நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்? எப்படி நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க முடியும் என்று சொல்லி நான் அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ மறுபடியும் மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். 22லிருந்து 31வது வசனத்தை வாசித்துட்டு, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். யார்கிட்ட சொன்னது? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொன்னார்? பேதுரு. என்ன சம்பவம் என்ன? தொடர்ந்து வாசித்துருவோமா? 22லேருந்து வாசித்துருவோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடல்லே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார்.
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு, வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். போதும், அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இந்த சம்பவத்தை கடந்த 2000 வருடங்களாக எல்லாரும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை? 2000 வருடங்களாக ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேதுரு இந்த அப்படியே ஒரு சம்பவத்தை அப்படியே நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. இப்போ பேதுரு என்ன செய்கிறாரு? நடக்க பார்க்குறாரு. கீழே விழுந்தோன்னு என்ன சொல்லிட்டார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அற்ப விசுவாசியேன்னு சொல்லிட்டாரு. சொல்லி கையை பிடிச்சி கொண்டு போய் போட்டில் விட்டார். இப்போ எல்லாரும் 12 சீஷர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர்? 13 பேர் இப்போ போட்டில் போயிட்டுருக்காங்க. இந்த 11 சீஷர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள், என்ன செஞ்சுருப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பண்ணியிருப்பாங்க. பற்றியா நல்லா வாங்கினாரா? எது கெடுத்தாலும் இந்த பேதுரு முந்திரி கொட்டை ஆட்டம் பண்ணுறது, எதை கேட்டாலும் எதையாவது ஒன்று செய்கிறது. இப்போ நல்லா கொடுத்தாரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? இல்லை, நல்லா கொடுத்தாரா? அற்ப விசுவாசின்னு சொல்லி நல்லா கொடுத்தாரா அப்படின்னு சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லை? இப்போ பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் நினச்சிருப்பார், என்னடா எல்லாரும் பார்த்து நம்மளை இப்போ சிரிக்கிறாங்களே, இல்லை? இப்படி நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம். அவர் பாட்டுக்கு உள்ளே வந்து ஏறி இருப்பார். ஏறி காற்றெல்லாம் கடலையும் அமர்த்தியிருப்பார். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டோம்? நான் நடக்கிறேன்னு சொல்லி நான் நடக்க பார்த்து ஏன் விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? அற்ப விசுவாசமே. அவருக்கு ஒரு ஹியூமிலியேட் ஆகிருக்கு நேரம். மற்ற சீசர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நல்லா இவனுக்கு வேணும், எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான், எதை கேட்டாலும் முதல்ல போயிடுறது. ஆண்டவரே மறுரூப மலையில் என்ன சொன்னார்? இப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? கடிந்து கொண்டாராம். இவருக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் இதனுடைய காரியத்தை நீங்களும் நானும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுருவுக்கு இருந்தது அற்ப விசுவாசம் இல்லை, சந்தேகப்பட்டார். ஆனால் அவருக்கு விசுவாசம், அற்ப விசுவாசியன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அவருக்கு என்ன இருந்துச்சு? சந்தேகப்பட்டார், அதனால் அற்ப விசுவாசியேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பேதுருக்குள்ளாக இருந்தது அற்ப விசுவாசம் அல்ல, அவருக்குள்ளாக இருந்தது க்ரோயிங் ஃபெய்த், வளர்ச்சி பெறுகிற ஒரு ஃபெய்த். நல்ல இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த போட்டில் இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருந்தா முதல்ல என்ன கேட்டிருப்போம்? காற்றையும் கடலையும் முதல்ல என்ன செய்யும்? அமர்த்தும். அப்புறமா நீங்கள் நடந்து வந்தீங்கல்ல, அது மாதிரி நான் நடந்து வரேன்னு கேட்டிருப்போம். அப்படி கேட்டிருப்போமா? இருக்க மாட்டோமா? முதல்ல என்ன செய்வோம்? பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? நாங்கள் நடக்கணுமா நடக்க வேண்டாமான்னு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? என் பிரச்சனையை தீருங்க. ஆனால் இந்த பேதுரு பாருங்க, பிரச்சனையை மறந்துட்டார். பிரச்சனையை மறந்துட்டு இப்போ என்ன செய்ய பார்க்குறாரு? இயேசு கிறிஸ்து மாதிரி நடக்கணும், அவரை போற செய்யணும் அப்படின்னு செய்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இருந்தது அற்ப விசுவாசமா? எதுவுமே செய்யாமல் 11 பேர் பேசாமல் உட்காந்துருந்தாங்கல்ல, ட்ரை போட் டாக்கர்ஸ், ட்ரை போட் டாக்கிங் ஃபெய்த் உள்ள அவர்களுக்கு அற்ப விசுவாசமா, இல்லை இந்த பேதுருக்கு அற்ப விசுவாசமா? பேதுருக்குள்ளாக இருந்தது க்ரோயிங் விசுவாசம். பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்கிறாரு? அவர் ட்ரை பண்ண பார்க்குறாரு. நான் இதில் நடக்கணும் ஆண்டவரே, நடக்க ட்ரை பண்ணார். வெட் வாக்கிங் ஃபெய்த் அவருக்குள்ளாக இருந்தது. வெட் வாக்கிங் ஃபெய்த். இதில் நடந்தால் பார்ப்போமே, என் பிரச்சனைகள் இருக்கட்டும், அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் நானும் நடக்கிறேன். ஒருவேளை நான் இப்படி நினச்சி பார்க்குறேன், காற்றும் கடலெல்லாம் அமைதல் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை அவர் என்ன செஞ்சுருந்துருக்கலாம்? விசுவாசத்தோடு நடந்திருக்கலாம்.
ஆனால் அவர் என்ன செஞ்சார், காற்று கடல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் என்ன செய்யணும், நடக்கணும். க்ரோயிங் ஃபெய்த். அவர் சந்தேகப்பட்டார். ஆகையினால அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசியே, டவுட்டிங் ஃபெய்த் அப்படின்னு சொன்னார். ஆனால் பேதுருக்குள்ளாக இருந்தது டவுட்டிங் ஃபெய்த் மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட இருந்தது என்னது, க்ரோயிங் ஃபெய்த், வளரக்கூடிய விசுவாசம். எதையாவது செய்ய வேண்டும், கர்த்தர் அவர்னா அவரை போல நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பேதுரு என்ன செஞ்சார், ட்ரை பண்ணார். மற்ற 11 சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஃபெய்த் எப்படி இருக்குன்னா, எதுவுமே ட்ரை பண்ணுறதே கிடையாது. டெட் ஃபெய்த். என்ன ஃபெய்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அங்கே போனோன்னே நமக்கு என்ன ஆயிடுது, இது நடக்குமா நடக்காதா. ஜெபம் பண்ணுவோம், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம், முடிஞ்சோன்னா இதெல்லாம் நடக்குமா பிரதர் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்த நேரம் என்ன ஆயிடுச்சு, விசுவாசம் இல்லை, கிரிகை இல்லை. இந்த 11 சீஷர்களுக்கு இருந்தது டெட் ஃபெய்த். அவர்களுக்குள்ளாக இருந்தது என்னது, டெட் ஃபெய்த். விசுவாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்தால் காப்பாற்றுறாரு, இல்லைன்னா இல்லை. நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்துருப்போம். அவர்களும் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. இல்லை, அவர்கள் எல்லாரும் பாதி பேருக்கு மேலே யார், மீன் பிடிக்கிறவர்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த இடத்துல உட்காரணும். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே முடியல. அப்புறம் என்ன செஞ்சாங்க, உட்காந்துட்டாங்க. போதும், இனி செஞ்சது போதும். ஆனால் பேதுரு என்ன செய்கிறாரு, அவருக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, காற்றும் கடலையும் அதட்டில் அவைகள் எல்லாம் சீறி கொண்டிருக்கிறது. அதை பார்த்தோன்னு அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும், கடலின் மீது நடக்க வேண்டும். நீரே ஆனால் நான் உம்மிடத்திலே நடந்து வர கட்டளையிடும் என்றார். உடனே நடந்து போகிறார். அவருக்குள்ளா சில ஃபெய்த்தில் என்ன இருந்துச்சு, டவுட் இருந்துச்சு, சந்தேகம் இருந்தது. இப்போ நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, டவுட்டிங் ஃபெய்த். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் டவுட்டிங் ஃபெய்த் இருந்தாலும் அது அற்ப விசுவாசம். ஆனால் நீங்களும் நானும் க்ரோயிங் ஃபெய்த், வளரக்கூடிய ஃபெய்த்தாக இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் இந்த 11 டிசைப்பிளை போல நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம், டெட் ஃபெய்த்தாக எதையுமே ட்ரை பண்ணுறதில்ல. நம்ம வர்றோம், அழகாக சர்ச்சுக்கு சண்டே ஆனால் வந்துடுறோம், அதோட முடிஞ்சு போச்சு. இல்லாமல் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும்போது நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். சும்மா வீண் வசனங்களை பேசி பைபிள் கோட் பண்ணி ஜெபிப்பதல்ல. அது எனக்கு நடக்கும் என்று சொல்லி, இதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். வசனங்களை சொல்வது தவறல்ல. வசனங்களை சொல்வதன் மூலமாக விசுவாசம் வளர்ந்தால் நல்லது. ஆனால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வசனங்களை சொல்வதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்களும் நானும் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு கூட வாழ வேண்டும். நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு, அற்ப விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். முதலாவதாக என்ன அற்ப விசுவாசம், கவலைப்படுகிற விசுவாசம். ஒருவேளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கவலைப்படுகிற விசுவாசம் இருக்குமே ஆனால், உங்களுடைய என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், லிட்டில் விசுவாசம், அற்ப விசுவாசம். இரண்டாவதாக பார்த்தோம், என்ன பார்த்தோம், பயப்படுகிற விசுவாசம், ஃபியரிங் ஃபெய்த். அநேக காரியங்களுக்காக நீங்களும் நானும் பயந்து கொண்டிருந்தா அது என்னது, அற்ப விசுவாசம். மூன்றாவதாக பார்த்தோம், கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்து விட்டா அது அற்ப விசுவாசம். கடைசியாக பார்த்தோம் என்ன, சந்தேகப்பட்டால், டவுட்டிங் ஃபெய்த் இருந்தால் அது அற்ப விசுவாசம். இந்த அற்ப விசுவாசம் இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன ஃபெய்த் இருக்கக்கூடாது, டெட் ஃபெய்த் இருக்கக்கூடாது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்கணும், க்ரோயிங் ஃபெய்த்தாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டும். அடுத்த வார்த்தையில் நம்ம பார்ப்போம், கிரேட் ஃபெய்த். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 நபர்களை பார்த்து வேதாகமத்தில் சொல்கிறாரு, கிரேட் ஃபெய்த் உன்னிடத்தில் இருப்பது என்னது, கிரேட் ஃபெய்த். யார் யார், நூற்றுக்கு அதிபதி. அடுத்தது பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு விசுவாசம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல.
அந்த தன்னுடைய மகளுக்கு சுகம் வேண்டும் என்று கானானிய ஸ்திரீ கேட்டபோது அப்போ சொல்கிறார் கிரேட் ஃபெய்த். அப்போ நாளைக்கு அதையும் அடுத்த வாரத்தில் இதையும் ஆட் பண்ணிக்கும். எது? பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் ஆட் பண்ணிக்கும். அவளுக்குள்ளாக இருந்ததும் என்னது? கிரேட் ஃபெய்த் தான். அவளை தொட்ட உடனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மிராக்கிள் பண்ணல, இவருடைய ஃபெய்த் அதை மிராக்கிள் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து என்ன பார்ப்போம்னா, நான் செய்கிற காரியத்தை காட்டிலும் பெரிய காரியங்களை இவர்கள் செய்வார்கள். அதனுடைய அர்த்தம், உள்ளான அர்த்தம் என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஃபெய்த் என்ன ஃபெய்த் என்று சொல்லி. ஒருவேளை நம்மிடத்தில் அற்ப விசுவாசம் இருக்குமே, ஆனால் கர்த்தரிடத்தில் வந்து ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர். விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய தேவனிடத்தில் வந்து நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார்.